போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன ஒரு பொண்ணு வீடு திரும்பவே இல்லை. ஆந்திர பிரதேஷில் ஒரு ஷாக்கிங்கான கேஸ் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. பால்நாட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு வந்து கான்ஸ்டபிள் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க 2021. கம்ப்ளைண்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, கான்ஸ்டபிள் பி வெங்கடேஸ்வரா ரெட்டி அவங்க அந்த ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு கூட பல வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டாங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக மே 5 அந்த ஒரு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நடந்த விஷயம் தான் வந்து பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போன பொண்ணு அதே ஸ்டேஷனோட ப்ரீமைசைஸில் வந்து இறந்து டெட் பாடியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் டெத் இல்லை, இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டெத், எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட்டில் வரக்கூடிய எஸ்பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணு வந்து வீக்காக இருந்தாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணோம், அப்புறமா சடனாக வாமிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பப்ளிக்கோட கேள்வி என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, இது வந்து ஆக்சிடெண்ட்டா இல்லை வந்து ஒரு ஃபவுல் பிளேவா அப்படின்ட்டு ஜனங்க வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்தால் என்ன உண்மைன்ட்டு வந்து ஜனங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னடா நடக்குதுங்க?